ஹலோ கைஸ், இந்த வீடியோல நெக்ரோமேன்சர் மேன்வாவோட 47வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 46 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் யாராச்சும் வீடியோ லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு வாருக்கு வந்துட்டு காசு சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்சை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்டாக இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்பிட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு கட்டி போட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு உண்மையுமே இதை தவிர வேற எந்த வழியும் இல்லையா, நான் தான் ஆல்ரெடி உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறப்ப வாய மூடு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவுட் சைடர் வெளியே இருந்து வந்தானா இப்படிதான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ரூல் இருக்கு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி நான் மேக்ஸிமனோட இன்ட்ரடக்ஷன்ல தான் வந்திருக்கேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறப்ப மெல்கார் இருந்துட்டு பர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சட்டவீங்களா அடி பொலந்துடலாமா, இல்ல பொறுமையா இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். இது வந்துட்டு பணத்துக்காக நான் பண்ணி தான் ஆகணும். இப்ப கூட அந்த ஜெஸ்டர் ரேத்தை வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். சோ நான் எல்ஸோட டெரிட்டரிக்குள்ள என்னன்னாலும் போயே ஆகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு எல்ஃப் இருந்துட்டு ஆக்சுவலா நம்ம ஹீரோ கண்காணிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மெல்கோர் அப்படிங்கிற அக்கௌண்ட் இருந்துட்டு எட் மறுபடியும் ஒரு மனுஷன் இருந்துட்டு மேக்ஸிமனோட இன்ட்ரோடக்ஷன் மூலியமா இங்க வந்திருக்கானா, ப்ளீஸ் ஹேவ் அ சீட். நீ வந்துட்டு ஒரு பிளாக் மியூசிஷியன் சொன்னல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ், என்னோட பேர் வந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் அப்படிங்கிறப்ப அந்த மெல்கோர் இருந்துட்டு ஒரு பிளாக் மியூசிஷியனா இருந்துட்டு ஒரு இம்ப்ரெசிவான ஸ்வாட வேற கையில வச்சிருக்கியா, ஒரு வித்தியாசமானவன் தான் நீ. நோ தென் நான் தான் மெல்கோர், இந்த வில்லேஜோட எல்டஸ்ட் எல்டர் நான் தான். என்னோட வில்லேஜர்ஸ்க்காக அவங்க காமிச்ச ரூட்னஸ்க்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு டிராவல் பண்ணி வந்திருக்க, சோ இது மாதிரி ஒரு ஓல்டு மேனை பாக்குறதுக்காக எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் வேர்ல்டு ட்ரீக்குள்ள எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப வெளியே இருந்து அக்கௌண்ட் டாக்ஸ் எல்லாம் வேணா பைத்தியமா பேசாட்டி வில்லேஜை விட்டு வெளியே துரத்தி விட்டுருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, நான் வந்துட்டு சொல்லக்கூடாது ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டேனா அப்படிங்கிறப்ப மெல்கோர் இருந்துட்டு வெல் அபவுட் தட் இப்ப எல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரேட் பயாட்ரா ஃபாரஸ்டோட ஹார்ட்டா வந்துட்டு அந்த வேர்ல்டு ட்ரீ தான் இருக்கு, அதுதான் எல்ஃபோட இடம். பட் லேட்லி அந்த இடத்துக்குள்ள மட்டுமே இருந்து மத்த இனங்களோட இன்டராக்டே பண்ணாத அந்த எல்ஸ் இருந்துட்டு அவங்களோட இடத்துக்கு வெளியே இப்ப ரொம்ப ஆக்டிவா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க இடத்துக்கு வெளியே வராங்களா. மத்த கேம்லலாம் எல்ஃப்ஸும் ஹியூமன்ஸும் இருந்துட்டு ஒருங்கிணைந்து வாழ்வாங்க, பட் என்னோட இந்த டெட்லி சின் கேம்ல அவங்களுக்கு மனுஷங்களே பிடிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப ஒரு ரக்கோன் வந்துட்டு மெல்கோர் மெல்கோர் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன், நிறைய எல்ஸ் ரெண்டு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இவங்களும் வெளியே போறாங்க. அப்போ ஒரு எல்ஃப் இருந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல மெல்கோர், திடீர்னு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்றதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, பட் உங்க வில்லேஜுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படிங்கிறப்ப மெல்கோர் இன்டீட் ஒரு ஹியூமன் வந்துட்டு வந்தாதான், ஆல்தோ பவர்ஃபுல்லான மேக்ஸிமின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்தப்ப அவனை வந்துட்டு நீங்க கண்டுக்காம தானே விட்டீங்க அப்படிங்கிறப்ப இவன் என்ன சொல்ல தெரியாம அப்போ வந்துட்டு கொஞ்சம் சூழ்நிலைகள் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு, பட் இப்ப கிரேட் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அந்த நார்த் சைடு பார்பேரியன்ஸுக்கும் எம்பையருக்கும் இடையில டென்ஷன் வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது. சோ இந்த மாதிரி போர் நடக்க போற நேரத்துல ஒரு மனுஷன் இங்க வந்திருக்கான் அப்படின்னா சந்தேகமா இருக்குல்ல, நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மெல்கோர் வந்துட்டு ஐசி அதுக்காக தான் என்னோட இடத்துக்குள்ளேயே வந்துட்டு அம்ப என்னோட தலைக்கே வந்துட்டு நீங்க ஏம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க இப்ப பண்றது எல்லாமே யோசிக்காம பண்றது, உங்க எல்டர் ஹோகனோட எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே இருந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு தடவை வேணா உங்களோட ஆக்ஷன்ஸை வந்துட்டு நான் கண்டுக்காம விடுறேன் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவன் இருந்துட்டு போமன் இந்த வில்லேஜுக்கு வெளியே போயிட்டு இருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் இங்க வந்ததுல இருந்து என் மேல ஒரு கண்ணு இருந்துட்டு நீங்க வச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், எதுக்காக வந்துட்டு நீங்க வந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் தான் விண்டு நைட்ஸோட ஒரு மெம்பர், செகண்ட் ஸ்டார் ஆஃப் த விண்ட், சேயல் மோரா டி பிரேசிலியா அப்படின்னு சொல்றான். சோ அவங்களோட வந்துட்டு சேயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஹீரோ வந்துட்டு நான் நெகோஷியேட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அது உடனே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு வேர்ல்டு ட்ரீக்கு எப்படி போறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி நீ இங்கேயே இருக்கிறதுனால அதுக்கான வழியை நீ வந்துட்டு காமிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த செயல இருந்துட்டு இப்ப நீ சொன்னதை கரெக்டா தான் விழுந்துச்சா, மனுஷங்க வந்துட்டு வாருக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்போ நீ ஒரு மனுஷன் இந்த கிரேட் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட், அப்படி இருக்கிறப்ப என்னையவே வந்துட்டு எங்களோட புனிதமான இடத்துக்கு வந்துட்டு கூட்டிட்டு போக சொல்றியா, இன் அதர் வேர்ட்ஸ் இந்த இடத்துல உன்னோட தலையை வெட்டி போட்டாலும் உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்றியா, பட் இது வந்துட்டு எல்ஃபோட டெரிட்டரி இல்ல அப்படிங்கிறதுனால இது ஃபேண்டம் ஃபோக்கோட இடம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி இடத்துல நாங்க பிரச்சனை பண்ண விரும்பல, அதனால உன ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு விட்டாரோம், இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை அதனால இங்க இருந்து போயிரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவன் தான் பிரச்சனையை வந்துட்டு இங்க ஏற்படுத்தணும், இப்ப ஏதோ உதவி செய்யற மாதிரி கிளம்பி போறான், இதை வந்துட்டு நான் அப்படியே விட்டுருவேனா, இது வந்துட்டு எல்வன் சிட்டி லாஸ்டீரியாவோட பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ட்ரேட் அப்படின்னு நினைச்சிட்டு ஹவ் வியர்ட் நம்ம இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அவனோட சோடை எடுத்து ஹீரோவோட கழுத்துல வந்துட்டு வச்சாரான். மெல்கோர் இருந்துட்டு சேயல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நான் இதுதான் என்னோட ஃபைனல் வார்னிங்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னல அது உங்களுக்கு கேட்கலையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சாரி என்னோட காதல் அது விழுகலன்னு தான் நினைக்கிறேன், இந்த இடத்துல இருந்து பின்வாங்காம இருக்கிறதுக்கு எனக்குமே சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட
ஸ்வாட் இருந்துட்டு தட்டி விட்டாராம். அப்ப ஹீரோ பண்ற அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு ஹீரோ வந்து டேஸ்ரன் அப்படிங்கிற வந்து கத்து இருந்திருப்பார்ல, சோ அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெல்கோருக்கு இருந்துட்டு புரிய வந்துருது. அந்த செயல் வந்துட்டு யூ இன்சல்ட் ஹியூமன், நான் வந்துட்டு உனக்கு கருணை காமிச்சா இப்படி பண்றியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களோட ரியாக்ஷன் வந்துட்டு என்னதான் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு போர் நடக்கிறதுனால ஜாக்கிரதை இருக்குன்னு சொன்னாலும் ரொம்பவே டிராமாட்டிக்கா இருக்கே. நான் வந்துட்டு வேர்ல்டு ட்ரீயை மென்ஷன் தான் பண்ணேன், அதுக்கு வந்துட்டு இப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒண்ணு அந்த வேர்ல்டு ட்ரீக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு கண்காணிச்சிருந்தால அவர் வந்துட்டு வெயிட் நான் வந்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த செயலர்ன்ட்டு ஃபூலிஷா வந்துட்டு பேசாத ஐமர் நம்ம லஸ்டீரியாக்கு வந்துட்டு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு ஹியூமனை நம்ம லஸ்டீரியாக்குள்ள விடலான்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறான். சோ இவ அதை தான் இன்சிஸ்ட் பண்றா போல. அவர்ன்ட்டு பட் கேப்டன் நம்ம வந்துட்டு இது வரைக்கும் சென்ஸ் பண்ண அப்நார்மலிட்டிஸ் எல்லாமே இவங்கிட்ட கிடையாது, மேபி இவன் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பழைய ரூல்னால இவனை வந்துட்டு எலிமினேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப செயலர்ன்ட்டு நோனா நோ தான், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஐமேர் இருந்துட்டு அப்படின்னா எப்படி அடுத்த ஹை பிரீஸ்டஸோட ஒரு கேண்டிடேட்டா என்னோட அதிகாரத்தை வச்சு சொல்றேன், நான் ஆண்ட்ரியா ஸ்கிராமெல நம்ம எல்வரன் டெரிட்டரி லஸ்டேரியாக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ அவங்களுக்கு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லஸ்டீரியாக்கு இருந்துட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்துட்டு போறப்ப வாவ் கேம்ல கூட இது வந்துட்டு மெஜஸ்டிக்கா தான் இருக்கும், பட் நேர்ல பாக்குறது அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஐமேர் இருந்துட்டு ப்ளீஸ் இங்கே இருந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு போயிட்டு கவுன்சில் இருந்து அப்ரூவல் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே உன்னோட பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு 6th ஸ்டார் ஆஃப் த விண்ட், பட் என்ன ஷார்ட்டா ஐமேர் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப செயல் இருந்துட்டு ஐமேல் எல்டர்ஸ் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல சரியா, அதனால தேவையில்லாம அவங்ககிட்ட வந்துட்டு நீ பேச தேவையில்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எல்டர்ஸா இவன மாதிரியே தான் அவங்களும் முரடன்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது ஸ்மூத்தா நடக்காதுன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க மெல்கர் அந்த சைடே இருந்துட்டு பாத்துட்டு இருக்கப்ப இன்னொரு அக்கௌண்ட் என்னாச்சு மெல்கர் அந்த எல்சரண்ட் அந்த மனுஷனை கூட்டிட்டு போனதுனால கவலையா இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப இன்னொரு அக்கௌண்ட் இருந்துட்டு அந்த மனுஷனுக்காக நீங்க கவலைப்படுறீங்களா, எனக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியல, கடைசியா அந்த ஹியூமனோட கரியை வந்துட்டு நான் திங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா காத்துட்டு இருந்தா அப்படிங்கிறப்ப இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு என்ன ஜோக் பண்றியா நீ ஒரு வெஜிடேரியன் தானே அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த மெல்கோர் இருந்துட்டு ஓஹோ நான் வந்துட்டு அந்த பையனை நினைச்சு கவலைப்படவே இல்லை, ஆஃப்டர் ஆல் அவன் வந்துட்டு டேஷ்ரனியோட ஸ்டூடெண்டா இருக்கான், அது மட்டும் இல்லாம மேக்ஸிமனோட ஃப்ரெண்ட்லி டேர்ம்ஸ்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த கறி சாப்பிட்றேன்னு சொன்ன ரக்கூன் இருந்துட்டு ஆமா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு ரக்கூன் இருந்துட்டு அவங்க கூட தான் நீ ஃபைட்டே பண்ணல ஏனோ ஃபைட் பண்ண மாதிரி சொல்ற அப்படிங்கிறப்ப மெல்கோர் வந்துட்டு ஓஹோ நான் வந்துட்டு அதை நினைச்சு கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேர்ல்டு ட்ரீக்கு என்னமோ நடக்குது அப்படின்னு மனுஷன் சொன்னால அந்த வேர்ல்டு ட்ரீ தான் இந்த கிரேட் ஃபாரஸ்டோட ஹார்ட்டே, அது வந்து சீரியஸா எதுவும் நடக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த எல்ஃப் சிட்டிக்குள்ள இங்க இருக்கிற எல்லாருமே என்ன இப்படி முறைச்சு பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, நான் வந்துட்டு மோசமான விஷயம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஐமேர் இருந்துட்டு சார் ஆண்ட்ரியஸ் நாங்க வந்துட்டு அப்ரூவல வந்துட்டு வாங்கிட்டோம், உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல பட் இவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படிங்கிறப்ப ஐமேர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வெளியால அப்படிங்கறனால கொஞ்சம் பிடிவாதமா தான் இருந்தாங்க, பட் இந்த வேர்ல்டு ட்ரீயோட சிச்சுவேஷனை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, பட் அதுக்கு ஒரு கண்டிஷனும் வச்சிருக்காங்க, என்னோட கிளான் இருந்துட்டு உங்க கூட வருவோம் உங்களை வந்துட்டு பாத்துக்குவோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் ஏற்படாம நான் கேர்ஃபுல்லா இருப்பேன், சரி இப்ப நம்ம அந்த வேர்ல்டு ட்ரீயோட வேர் எங்க இருக்கு அங்க போலாமா அப்படிங்கிறப்ப அங்க ஒரு எல்டர் வந்துட்டு சோ நீ தான் அந்த வேர்ல்டு ட்ரீயை பத்தி பேசின ஹியூமனா, நானுமே உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஐமேர் அப்படிங்கிறப்ப ஐமேர் வந்துட்டு எல்டர் ஃபியூகன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபியூகனா இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தவங்க இருந்துட்டு என் பக்கத்துல இருக்கிறப்ப என்னால அவ்வளவு ஃப்ரீயா இருந்துட்டு மூவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை மாதிரி ஒரு எல்டரே இருந்துட்டு எதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஃபியூகன் இருந்துட்டு என்ன என்னோட பிரசன்ஸ் வந்துட்டு உனக்கு பிரச்சனையா இருக்கா, நல்லா தெரிஞ்சுக்கோ என்னோட அப்ரூவல்னாலதான் நீ அந்த வேர்ல்டு ட்ரீயை வந்துட்டு இப்ப பார்க்க போற, இப்ப நம்ம போலாமா அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கப்புறம் அங்க போறப்ப ஒரு பிளான்ட் வந்துட்டு இருக்கு, ஹீரோ வந்துட்டு என்ன ஒரு கியூரியஸான பிளான்ட் இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறப்ப ஐமீர் இருந்துட்டு இதுதான் எங்களோட டீ செடி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப நான் இதுக்கு முன்னாடி குடிச்ச அந்த ஃபைன் டீ வந்துட்டு இதுல தான் தயாரிச்சிங்களா அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட் எங்களுக்கு வந்துட்டு டீனா ரொம்ப பிடிக்கும், ஒரு நாளைக்கு 12 டைம் டீ குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஃபியூகன் வந்து அந்த வேர்ல்டு ட்ரீ பக்கத்துல போயிட்டு இந்த வேர்ல்டு ட்ரீ அப்படிங்கிறது எங்க எல்வ்ஸோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சேக்ரெடான பீயிங், பட் ரீசெண்டா இதோட ஆறால வந்துட்டு ஏதோ ஒரு அன்செட்டிலிங்கான பிரசன்ஸை வந்துட்டு நாங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கோம், அதனாலதான் யோசிக்காம இந்த வேர்ல்டு ட்ரீக்குள்ள என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஹவவர் நீ வந்துட்டு வந்ததுனால ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம்
இருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னு என்ன ஒரு பெயிட்டா வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண போறாங்களா? ஓ வெல், என்னால இந்த வேர்ல்டு ட்ரீக்குள்ள என்டர் ஆக முடியல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இந்த கரப்டட் வேர்ல்டு ட்ரீ ஈவென்ட் இருந்துட்டு ஆல்ரெடி தொடங்கிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த லஸ்டேரியா இருந்துட்டு மொத்தமா அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இது ஈஸியா இருக்காது. பட் என்னால இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு ரிசால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா இந்த எல்ஸோட நம்பிக்கையை வந்துட்டு என்னால அடைஞ்சு என்னோட டீலை வந்துட்டு இவங்க கூட எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த வேர்கிட்டயுமே இருந்துட்டு இவங்க போயிடறாங்க. ஹீரோ வந்துட்டு அது பெருசா இருக்கும்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கலையே. ஆமா, என்ன ஒரு ஸ்டேஜான பிரசன்ட் இருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டியா இந்த விஷயத்துல வந்துட்டு நான் மெடல் பண்ணாம இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஃபியூகன் வந்துட்டு ஆண்ட்ரியாஸ் கிராம்வெல் இந்த கிரேட் ஃபாரஸ்டுக்கு தாண்டி இருந்து ஒரு ஃபாரினரா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கு. ஐமீர் இருந்துட்டு அவளோட கிளானோட ஹானரை பணைய வச்சு ஒன்னு இந்த வேர்ல்டு ட்ரீக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. பட் ஒரு எல்டரா என்னோட அத்தாரிட்டி படி நான் வந்துட்டு இன்னொரு கண்டிஷனை வந்துட்டு ஆட் பண்ண நினைக்கிறேன். இந்த கிரேட் ஃபாரஸ்டோட ஹார்ட்டை வந்துட்டு உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அதுக்கு ஒர்த்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட ரெடி ஆகுறாரு. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.